மீன ராசி இவங்க சாதாரண மனிதர்கள் இல்லை, உணர்வுகளால் ஆன ஒரு உலகம். அதாவது யாராவது சிரிச்சாங்கன்னா மனசார சந்தோஷப்படுவாங்க, யாராவது கஷ்டப்பட்டாலும் அது இவங்களுக்கு நேர்ந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடியவங்க இவங்க தான். இந்த உலகத்தில் எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பான்னு ரொம்பவே ட்ரை பண்ணுறீங்க, மனசுலேயும் நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் இந்த நேரம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எதுவுமே டீப்பாக போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காதல், கருணை, அன்பு எல்லாமே மற்றவங்களுக்காக கொடுக்க தெரிஞ்ச ஒரு நிறைஞ்ச மனசு எல்லாமே உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த நேரம் உங்கள் மனசு அமைதியாக இருக்கா? மீனராசிக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அமைதி இல்லை. உண்மை சொல்ல போனோம்னா பயமும் கூடவே இந்த நேரம் இருக்குது. அதிகமான சென்சிட்டிவானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். எல்லாத்தையும் டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடியவங்க, அதாவது ஒரு ஆழமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். மற்றவங்க உணர்வையும் உங்களோட மனசுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெருசாக நடக்கிற மாதிரி தான் தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கிற யோசனை எல்லாமே எல்லா யோசனையும் உண்மையெல்லாம் கிடையாதுங்க. மனசுங்கிற ஒரு சாதாரண மனசு தான், அதுக்காக இவ்வளோலாம் ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. இந்த நேரம் நீங்கள் யோசிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே நடந்துடுமோ அதை நம்பி பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மீனராசிக்கு இந்த நேரம் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் நெகட்டிவால எதுவும் திங்க் பண்ண வேண்டாங்க, ஓவர் திங்கிங்க்கு கொஞ்சம் நீங்கள் விட்டுருங்க இந்த நேரம். அதே மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறதையும் இந்த நேரம் விட்டுறணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த நேரம் பரவாயில்லன்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற எல்லா யோசனையும் உண்மை கிடையாது, எல்லா பயமும் நடக்கிறதெல்லாம் இந்த நேரம் எல்லாம் கிடையாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த், அதை நீங்கள் மறந்துட்டீங்க. இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இப்போ நீங்கள் மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மன உளைச்சலுக்கு இருக்கிறது கொஞ்சம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. என்னென்னா உடனடியாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் எதுவும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நீங்களாவே ஒரு முடிவுக்கு வர்றதை கொஞ்சம் விட பாருங்கள். இந்த நேரம் எல்லாமே உடம்பு ரொம்ப வீக்காக தான் இருக்கும். என்னென்னா எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு மனசும் பார்த்தீங்கன்னாலும் ஒரு நிலையில இல்லை, உடல் ஆரோக்கியம் மனசு சரியாக இருந்துட்டாலே மனசுக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் இருக்குங்க. இதை முன்னே நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனசு சரியாலினாலே அதிகப்படியான குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்தாலே உடம்பையும் பார்த்துக்க முடியாது, உடம்புலையுமே இந்த இம்யூனிட்டி பவர்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புலாம் அதிகம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தை, உடல் ஆரோக்கியத்தை இந்த நேரம் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியாக தூக்கம் வராது, இந்த தூக்கத்தில் பாதிப்பு, இந்த பாதங்களில் பிரச்சனை, கண் சோர்வு மாதிரியான பிரச்சனைலாம் வரும். நீர் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அதிகமாக குடிக்கணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக டயட் இருக்கிறது நல்லது. இந்த நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சத்தான உணவை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. மனசுலேயும் அப்படி தான். இந்த நேரம் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் சொல்யூஷன் தேடுது, ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா, நான் என்ன செய்கிறேன், ஒரு குழப்பமாக இருக்குது, நெகட்டிவான திங்கிங் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் மீனராசிக்கு இந்த நேரம் அதிகம் தான். இந்த நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் மீனராசி அன்பர்கள் நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சுக்கணும், எந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கணும், எந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறையாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறையாக இருக்கட்டும், இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்கிறதால ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அந்த வகையில் எந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பொதுவாக மீன ராசிக்கு இந்த நேரம் எப்படின்னா உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிற காலந்தாங்க. உறுதியாக முன்னேற்றங்கிறது இருக்குது, கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சோதனை வரும், வராமலாம் இருக்காது, ஆனால் சமாளிச்சிடலாம். தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பு அதிகமாக இருக்குங்க. வேலையில் பார்த்தாலும் உங்களை நம்பி வேலை கொடுப்பாங்க, உங்களை நம்பி எந்த விஷயமா தான் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். என்னை நம்புகிறாங்க, எனக்கு இந்த நேரம் பொறுப்பு அதிகமாக கொடுக்குறாங்கன்னா என்னை நம்புகிறாங்க, அதனால் இந்த வேலையை சரியாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். வாய்ப்பெல்லாம் நிறைய வரும். அதனால் உடனடியாக முடிவெடுக்காமல் கொஞ்சம் யோசித்து எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதுவுமே இந்த நேரம் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம், அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க, இந்த ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான வளர்ச்சி காத்திருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டெடியாக இருக்குது வளர்ச்சி. வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம். வியாபாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல தான், ஆனால் புதுசாக ஒரு முதலீடு போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். பழைய வாடிக்கையாளரை, வியாபாரிகள் இந்த பழைய வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க பார்க்குறது நல்லது. கூட்டு தொழிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கருத்து வேறுபாடு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும்.
அந்த வகையில் கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வேலை மாற்றம் பற்றி யோசிக்கிறது இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாகவே இருங்க. இந்த நேரம் வெளிநாட்டு வாய்ப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் அதிகம் தான் அந்த நேரம். ஆனால் அதுக்கான பலன் உடனடியாக கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான், ஆனால் கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். முக்கியமாக என்னென்னா நீங்கள் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே, ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே இந்த நேரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நிறைய பேருக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குங்க. அதில் கவனம் கொடுத்துக்கணும். சின்ன சின்ன செலவு, எதிர்பார்க்காத செலவெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய ஒரு தொடர்பு பார்த்திங்கன்னா இந்த நேரம் அதிகமாக இருக்கும். இத்தனை நாளாக பேசாமல் இருந்திருப்பாங்க, இத்தனை நாளாக உங்களை கவனிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் திடீர்னு தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தம் எல்லாமே உங்களை தேடி வரும், உங்ககிட்ட பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு மாற்றலாமாங்கிற ஒரு எண்ணம் மீன ராசிக்கு இந்த நேரம் கொடுக்குங்க. அதாவது இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த எண்ணம் சம்மந்தப்பட்ட தாட்ஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு மீன ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனசாபம் சின்ன சின்னதாக வரும். ஆனால் பெரியவங்களுடைய ஆதரவு துறையாக நிற்கிறதால பரவாயில்ல தான். முடிஞ்ச வரைக்குமே பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்க பாருங்க. வாழ்க்கை துணையத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாக பேசுனால பிரச்சனை குறையும், எந்த பாதிப்புமே இல்லை. பேச்சில் தான் பிரச்சனையே. ஆனால் காதல் வர்றப்ப, அன்புன்னு வர்றப்ப இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் உணர்ச்சி அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க, அதாவது மனசில் ஆழமான அன்பு எதிர்பார்க்கக்கூடியவங்க, உங்கள் வாழ்க்கை துணையும் அந்த அன்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் பாருங்க. மனம் விட்டு பேசுங்க. பழைய நினைவுகளை மனசுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம், மனசில் பாதிக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரன் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தாமதம் தான். ஆனால் வரக்கூடிய நாட்களில் நல்ல வரனாக அமையும். என்னென்னா உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க. இந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணுங்க, மனநிலையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். முன்ன சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங் அதிகம். இது மன அழுத்தத்தை, கவலையை கொண்டு வந்து தரும். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிக்க பாருங்கள். அந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. வருமானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல தான். தூக்கத்தில் கவனமாக இருங்க. தூக்கம் சரியில்லைனாலே உடம்புலையும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். முகம் எல்லாமே இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலையே இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. தலைவலி பிரச்சனை வேறு ஒரு பக்கம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம். மனசு சரியாக இருந்ததாலே இதெல்லாம் வராதுங்க. அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாமே இந்த நேரம் செய்ய பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறாரு. அதனால் அவசர முடிவெல்லாம் டக்குன்னு எடுக்கக்கூடாது. செலவு கொஞ்சம் இருக்கும். ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. எங்கேயோ தனியாக விட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்காமல் கொஞ்சம் வெளி வந்துட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தொடர்ந்து செய்யுங்க. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது. ஏன்னா மீனராசின்னு சொன்னாலே தெய்வம் நிறைந்திருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். நீங்கள் ஆலய வழிபாடு தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மீன ராசிக்கு நட்சத்திர ரீதியாக இந்த நேரம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மீன ராசியில் இந்த நேரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். வேலையில் இருக்கக்கூடியவங்க உங்கள் மேலே கவனம் கொடுப்பாங்க. மேலதிகாரிகளும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வேலையில் கவனமாக இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் இந்த நேரம். எல்லாமே சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்பு தருவாங்க. ஆனால் அது எல்லாமே மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் உங்கள் வேலையில் கவனம் கொடுத்துட்டு இருந்தாலே சிறப்பாக இருக்குது. பண வருமானமே இருக்குது. ஆனால் எதிர்பாராத செலவு கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். இதுதான் செலவுன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன செலவு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கையில் பண இருப்பு எப்பயுமே வச்சுருக்கிறது நல்லது தான். பேச்சு முறையில் எங்கே போனாலும் பேச்சில் கவனம் பாருங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் குறைவு. அதனால தான் பாதிப்பு. கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துட்டால் தொல்லை இல்லை. தலைவலி, இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த தலைவலி பிரச்சனை, தூக்கமின்மை, இந்த காரணம்லாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிலாம் நல்லா இருக்குங்க. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சிறப்பாக இருக்குது. ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த நேரம் புதுசாக ஒரு ஐடியா கிடைக்குங்க. எதை செஞ்சால் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வழியில் நல்ல மாற்றம் தான். பண வருமானம் உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு நிலையான வருமானம். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல செய்தி நீ வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். குடும்பத்தில் ஆதரவு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நீங்கள் உடலை நீரேற்றமாக வச்சுக்கிட்டா போதும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. அதாவது வேறு வேலைக்கு போகலாமா, வேறு வேலை தேடலாமாங்கிற யோசனைலாம் இருக்கும். வருமானம் இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான்.
வருமானம் இல்லைங்கிறதே மனசில் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் இந்த விஷயத்துலலாம் கவனம் கொடுக்க பாருங்கள். வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் எல்லாமே கவனம் கொடுக்க பாருங்கள். கொஞ்சம் பிளானிங் இருக்கணுங்க. பிளானிங் இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்ல அந்த நேரம். அதே மாதிரி குடும்ப உறவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆழமான உணர்வுங்க, ரொம்ப ஆழமான அன்பு தேடுறீங்க. பழைய நினைவுகள் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. கொஞ்சம் அதிலேருந்து வெளிவர பாருங்கள். உங்களுக்குமே அதிகப்படியான சிந்தனை, ஓவர் திங்கிங், கொஞ்சம் அதை விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது. தனியாக இருக்கிறங்கிறத மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அன்பு ஆதரவு இல்லாமல் வெளியில் தேடினீங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். நீங்கள் மட்டும்தான் என்றைக்குமே, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான். அதனால் அதை மட்டும் மனசில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. மீன ராசிக்கு அதிபதியை குருங்கிறதால வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் உடைகள் அணிகிறதும், குரு பகவானுக்கு நீங்கள் தொடர்ந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கிறதும், சுண்டல் இல்லைன்னா கடலைப்பருப்பு மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. திங்கட்கிழமையானா சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாயன் சொல்லக்கூடிய மந்திரங்களை சொல்லிட்டு வர்றது நல்லது. இது என்னன்னா மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயத்தை குறைக்கும். ரொம்ப அதிகமாக சிந்தனை வருது இல்லை, இந்த எதிர்மறை சிந்தனை அது எல்லாமே குறையும். மனசில் அமைதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையானா பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிஞ்சதை உதவி செய்ய பாருங்கள். ஏதாவது ஒரு பொருள், மங்களகரமான ஒரு பொருள் தானமாக கொடுக்க பாருங்கள். குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முக்கியமாக பார்வதி தேவி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது மீனராசி சார்ந்தவங்க. மொத்தத்தில் இந்த நேரம் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். கொஞ்சம் நெகட்டிவான சிந்தனையிலிருந்து வெளிவர பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.